ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை செய்தியில் அடுத்த என்ன நடக்க போகுதுன்னா, முத்து வந்து ஸ்ருதியை காப்பாற்றுற ஒரு சீன் வரப்போகுது. ஆமாங்க, பழைய வில்லன் பிஜு இருக்கார்ல, அவர் ஸ்ருதிட்ட திரும்ப வந்து வம்பு பண்ணுறாரு. அந்த டைம் கரெக்டாக முத்து தான் வந்து ஸ்ருதியை காப்பாற்றுறாரு. பிஜுக்கு 2 அடியை போட்டு வெட்டி விடுறாரு. இன்னைக்கு வந்து ப்ரோமோல இதெல்லாம் காட்டியிருந்தாங்க. என்ன நடக்கும்னா, அண்ணாமலைக்காக முத்துவும் மீனாவும் ரவி ஸ்ருதியை திரும்ப வீட்டுக்கு கூட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. முத்து போய் ரவிட்ட பேசுறாரு. அதே மாதிரி மீனா போய் ஸ்ருதிட்ட பேசுவாங்க. முத்து எவ்வளோ ரவியை சமாதானம் பண்ண பார்க்குறாரு. டே ரவி, அப்பா நீ இல்லாமல் ரொம்ப வருத்தப்படுறாரா, திரும்ப வீட்டுக்கு வாடான்னு கூப்பிடுறாரு. ஆனால் ரவி முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஸ்ருதி இல்லாமலாம் என்னால் வர முடியாது, வந்தா ஸ்ருதி கூட தான் வருவேன்றதை உறுதியாக சொல்றாரு. அடுத்து என்ன நடக்குன்னா, மீனா வந்து ஸ்ருதிட்ட பேசுவாங்க. அவங்கள வீட்டுக்கு வர சொல்லி கெஞ்சுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஸ்ருதிட்ட எடுத்து சொல்றாங்க. உங்க அப்பா என்னை பத்தி ரொம்ப தப்பா பேசினாரு, அதனால தான் என் புருஷன் கோவப்பட்டு அடிச்சான்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. கடைசியா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, முத்துவும் மீனாவும் பேசுனால கண்டிப்பா ரவியும் ஸ்ருதியும் லைட்டா மனசு மாறி இருப்பாங்க. திரும்ப வீட்டுக்கு போலாமா கூட யோசிப்பாங்க. ஆனா வாசுதேவனும் சுதாவும் அதை எதா பண்ணி கெடுத்து விட்டுருவாங்க. இதனால ரவி எதாவது கடுப்பாகலாம். ஆமாங்க, ஸ்ருதி வந்து அவங்க அப்பா அம்மாவுக்காக திரும்ப வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லி அடம்பிடிப்பாங்க. ரவிக்கு செம்ம கடுப்பாகுது. கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாரு. அதே நேரத்தில் ரவி திரும்ப விஜயா வீட்டுக்கு வரமாட்டாரு. ரவி என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, அவர் வேலை பார்க்குற ஹோட்டல்ல அன்னைக்கு நைட்டு தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் தாங்க பிஜு வந்து ஸ்ருதிட்ட பிரச்சனை பண்ற சீன்லாம் வரும். ஆமாங்க, பிஜு என்ன பண்றாருன்னா, ஸ்ருதி வேலைக்கு போகும்போது வழிமறிச்சு வம்பு பண்றாரு. என்ன ஸ்ருதி, அந்த ரவி உன்னை விட்டு ஓட்டானாமே, இப்போ நீ தனியாக தான் இருக்க போல, நான் இருக்கும்போது நீ ஏமா தனியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. அதை கேட்ட ஸ்ருதிக்கு செம்ம கடுப்பாது. ஒழுங்கு மரியாதையா இங்கேருந்து போயிரு, ஏற்கனவே வாங்கின அடியெல்லாம் பத்தலையான்னு கேட்பாங்க. அதை கேட்ட பிஜுக்கு இப்போ செம்ம கடுப்பாது. ஏன்டி திமிராவா பேசுற, இன்னைக்கு நான் உனக்கு யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு. ஸ்ருதியை கடத்த தான் பாக்குறாரு. கடைசியா நடக்குன்னா, முத்து அந்த வழியா யதார்த்தமா வராரு. நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்த்தோன்னா முத்துக்கு பயங்கர ஷாக் ஆகுது. கார்ல இருந்து வேகமா இறங்கி வந்து பிஜுக்கு 2 அடியை போட்டு வெட்டி விடுவாரு. முத்து வந்து காப்பாத்துவாருன்னு ஸ்ருதியும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஸ்ருதி வந்து முத்துக்கு தேங்க்ஸ் சொல்றாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா முத்து முத தடவை ஸ்ருதிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசுறாரு. இங்க இப்போ உங்க அப்பாவை அடிச்சதுக்கு என் மேல கண்டிப்பா உனக்கு கோவம் இருக்கும். அந்த கோவத்தை எவ்வளவு வேணா என் மேல காட்டு, என் தம்பி எதுவும் தண்டிக்காத, நீ இல்லாம என் தம்பி ரொம்ப வருத்தப்படுறான்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை கஷ்டப்படுற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு நீனும் ரவியும் திரும்ப வீட்டுக்கு வரணும்னு கூப்பிடுறாரு. முத்து பேசுறதெல்லாம் கேட்டு ஸ்ருதிக்கே லைட்டா ஆச்சரியமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் நடக்கணும், ஸ்ருதி வந்து நடந்த விஷயத்துல அவங்க அப்பா அம்மாட்ட சொல்றாங்க. முத்து மட்டும் இன்னைக்கு வந்து காப்பாத்தலான்னு என் கதையே முடிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப வாசுதேவன் சும்மா இல்லாம எல்லாமே அந்த முத்தோட பிளானா தான் இருக்கும், முத்துவும் பிஜுவும் சேர்ந்துதான் அப்படி ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாரு. அதை கேட்டா ஸ்ருதி கடுப்பாது. அச்சா போது நிப்பாட்டுங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. இதே மாதிரி தான் மீனா தப்பு பண்ணாம அன்னைக்கு மீனாவை பத்தி தப்பா பேசியிருக்கீங்க, அதனால தான் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னு வாசுதேவன் சுதாவும் செம்ம கடுப்பாறாங்க. அப்ப எல்லா தப்பும் எங்க மேல தானா, அந்த முத்து என்னை அடிச்சதெல்லாம் சரியான்னு சொல்லி கேட்பாரு. இப்படியே வாக்குவாதம் போயிட்டே இருக்கும். கடைசியா ஸ்ருதி என்ன பண்றாங்கன்னா, இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன், நான் என் மாமியார் வீட்டுக்கே போறேன்னு சொல்லி கோச்சிட்டு கிளம்புறாங்க. சுதாக்கு வாசுதேவனுக்கு செம்ம பல்பாக போகுது. கண்டிப்பா இந்த சீன்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல வரப்போதுங்க. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை என்ன மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொண்டு சீல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பாய் கைஸ்.